9வது கணக்கு பாருங்கள். ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகமாகும். ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம் ஆகும். அப்பின்னத்தின் தொகுதியின் மதிப்பு 17 அதிகரித்து. இப்போ பகுதி வர, அதாவது பகுதி மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம்னா நம்ம தொகுதியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா பகுதி என்னது எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அப்பின்னத்தின் தொகுதியின் மதிப்பு 17 அதிகரிக்கிறது. அப்போ தொகுதி மதிப்பு என்னது 17 அதிகரிக்கிறது. அதிகரிக்கும் பொழுது பகுதியின் மதிப்பு ஒன்று குறையுது. அப்போ 8 எக்ஸ் ப்ளஸ் 8ன்றது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 7ஆக மாறிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் 3/2ன்னு கிடைக்குதுன்றாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைக்குதுன்றாங்க. அப்போ கிடைக்கிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் எது? இந்த பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 17. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 17 × 2 3 × எக்ஸ் ப்ளஸ் 7. அதுக்கடுத்தது பாருங்கள், இதை பெருக்கிட்டாக்கா 2x ப்ளஸ் 34 = 3x ப்ளஸ் 21. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நம்பர்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடும்போது என்ன வரும், இங்கே 2x எடுத்துகிட்டு போயிடலாம், இங்கே 21 எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், 2x அந்த பக்கம் போயிடும். 3x மைனஸ் 2x, இங்கே 34 மைனஸ் 21. இப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறவன் லெஃப்ட்டில் போகும்போது மைனஸ் ஆகிடுவான், இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறவன் ரைட்டில் போகும்போது மைனஸ் ஆகிடுவான். அப்போ என்ன வரும், எக்ஸு தான் வேல்யூ. 3xல் 2x போயிடுச்சுன்னா எக்ஸு. இங்கே 34ல் 21 போயிடுச்சுன்னா 13. அப்போ எக்ஸ் 13. அப்போ நம்மளுக்கு இது என்னது, எக்ஸ் என்பதை எதை எடுத்துக்கிறோம், தொகுதியாக எடுத்துக்கிறோம். அப்போ பகுதி எக்ஸ் 13ன்னா x/8 எவ்வளோ, எக்ஸு ப்ளஸ் 8. எக்ஸு = பண்ணா இது எவ்வளோ வரும், 13 கூட 8ன்னா 21. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, 13/21 தான் ஆன்சர்.